சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாஹம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே தஸ்மத்குரோ பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயः தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்பதங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவானாம். பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத்பராம் குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று போற்றத்தகும்படியான ஒரு திவ்ய தேசம். காவேரி மத்திய தேசமாக இருந்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய விருதையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதான வைபவம் மிக்கதாக இந்த திருக்காவேரியின் பெருமை. இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைய அழகான ஒரு கிளி சொல்லிது. ஆகையாலதான் இன்னைக்கும் அந்த மண்டபத்துக்கு கிளி மண்டபம்னு பேரு. மண்டபம் இருக்கு, கிளிய மட்டும் காணும். கொஞ்சம் வயசானவர்கள் பெரியோர்களா இருக்கிறவங்க பார்த்துருப்பா. அங்க ஒரு பெரிய கூண்டாக இருக்கக்கூடியது, அதுல நேரடியா உண்மையான கிளியே இருந்திருக்கும். கொஞ்ச காலம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் கூண்டுல வெறும் சின்ன கிளியா இருந்தது, அதுக்கப்புறம் பொம்மை கிளியா மாறிச்சு. இப்ப மண்டபமா மட்டும் இருக்கு. அழகா நாம பார்க்கறச்ச நல்ல வேளை பேர் சேர்ந்து இருக்கு, கிளி மண்டபம். கிளிச்சோழன் என்று சொல்லக்கூடியவன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல எம்பெருமானாலே காட்டி கொடுத்து வருகிற பொழுது கீழேந்து மணல்லேந்து புறப்பட்டு வந்த கிளி சொல்லியிருக்கிற வார்த்தை, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். மேல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே விரஜை என்கிற ஒரு நதி ஓடுகிறது. அந்த விரஜா நதி வரைக்கும் இந்த ஆத்மா போகிற பொழுது இந்திரியங்களோடத்தான் போகிறது. எப்பொழுது இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்து புறப்படுகிறதோ இரண்டு மார்க்கம் இருக்கு. ஒன்னு தூமாதி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இருள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். பாபம் செய்தவர்கள் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு லோகம், எவனுடைய பட்டணத்துக்கு போய் சேரக்கூடியதா இருக்கக்கூடியது. இன்னொன்னு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர், எப்பொழுதும் வெளிச்ச நிரம்பியதா இருக்கக்கூடியது. எம்பெருமானுடைய சத் சம்பந்தத்தை பெறக்கூடியவர்கள் சாயுஜ்யம் சாரூபியம் சாமித்யம் என்று சொல்லக்கூடிய பரமபதத்திலே எம்பெருமானோடு இருந்து கிட்டி அனுபவிக்கக்கூடிய பேறு பெறக்கூடியவர்கள் போகக்கூடிய லோகம் அர்ச்சிராதி மார்க்கம். அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். அந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியா இந்த ஆத்மா போறச்சே பஞ்சேந்திரியங்களோட தான் சேர்ந்து போகும். சூக்ஷ்மமான இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியாது, அந்த இந்திரியங்களோட தான் சேர்ந்து இந்த ஆத்மா போய் சேருகிறது. ஆனா அங்க விரஜையிலே குளித்து எழுகிற பொழுது தீர்த்தாமாடிட்டு எழறச்சே அந்த பஞ்சேந்திரியங்கள் நீங்குகிறது. இந்த ஆத்மாவை விட்டு அற்புதமான அப்ராகிருதமான ஒரு திவ்ய திருமேனி கிடைக்கிறது இந்த ஆத்மாவிற்கு. அந்த தான் அது கிடைக்கிறது, அது வரைக்கும் கிடைக்கல. அந்த விரஜைக்கு அவ்வளவு மகாத்மியம், வைகுண்டத்தை சுற்றி ஓடுறது. அதை போல ஸ்ரீரங்கத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஓடக்கூடிய திருக்காவேரி. காவேரி ஸ்ரீரங்கம் ஆலிங்கதி என்று தெரிவிக்கிறார் கட்டர். ரொம்ப அற்புதமான ஒரு தீர்த்த வைபவம் இது. கங்கையை காட்டிலும் மிகவும் புனிதமாக இருக்கக்கூடிய திருக்காவேரி. ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையில தெரிவிக்கிறார், கங்கையில் புனிதமாய
காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் என்று தெரிவிக்கிறார். கங்கையில் புனிதமாய காவிரி, எல்லாரும் கங்கை தான் ரொம்ப புனிதமான தீர்த்தம்னு கொண்டாடுகிற பொழுது காவிரிக்கு என்ன அப்படிப்பட்ட பெருமை? கங்கையை காட்டிலும் சிரேஷ்டம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா காவிரிக்கு தபஸினாலே கிடைத்த பயன். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை தபஸ் பண்ணி காவேரி இந்த பலத்தை பெற்றாள். என்ன? கங்கையை காட்டிலும் பெருமை உடையவளாக ஆனாள். ஆழ்வார் பாசனத்தை சொல்லிட்டார். ஆனா அதற்கு அர்த்தம் எங்க தெரிகிறது? பராசரப்பட்டர் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே காண்பித்தருளுகிறார். திருக்காவேரிக்கு கங்கையை காட்டிலும் என்ன பெருமை இருக்கு தெரியுமா? தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருண் ரத்யாங்கனான் யுக்ஷதி ஸ்நானியார்கன பானவாரி வகதி ஸ்நாத புனீதே ஜனான் என்று ஒரு 5 பெருமைகளை தெரிவித்து கூறுகிறார். கங்கைக்கு என்ன வைபவம்? எம்பெருமானுடைய திருப்பாதங்களிலிருந்து புறப்பட்டு வந்தது கங்கை. குறைகொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. ஒரு நாள் எம்பெருமானுடைய திருப்பாதமானது திருவிக்கிரமாவதாரம் எடுக்கிற காலத்தை எல்லாத்தையும் சேர்த்து அளந்து பொன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமொரு சீர் அவனன் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்ட மீது போகி இருவிசும்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு. அப்படி எபெருமானுடைய திருவடி அப்படி வளர்ந்ததாம். மண் முழுதும் அகப்படுத்த நின்னையந்தை. எல்லாரிடத்திலையும் தன் திருவடியை வைக்கிறச்சே சத்தியலோகத்துக்கும் இந்த திருவடி போச்சு. பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பிரம்மாவுக்கு இது என்ன நாம் கண்டது கனவா இல்ல ஏதேனும் பொய்யா புரியல அவருக்கு. ஆனா எம்பெருமானுடைய திருப்பாதங்கள் அவரை நோக்கி வருகிறது. திருப்பானாழ்வாருக்கு வந்ததோ இல்லையோ, திருக்கமல பாதம் வந்து வந்து அவரை நோக்கி வந்தது. அதுபோல பிரம்மாவை நோக்கி அந்த பாதங்கள் வந்து நிற்க எழுந்தார் பிரம்மா. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! எம்பெருமானுடைய திருவடிகள் வந்தது நம்ம நோக்கி. உடனே என்ன பண்ணணும்? யார் பெரியவா வந்தாலும் பிரம்மாவுக்கு பெரியவர் அவர் தானே, எம்பெருமான் தானே. என்ன பண்ணணும்? அர்க்கியம் சமர்ப்பிக்கணும், பாத்தியம் சமர்ப்பிக்கணும், ஆசமனியம் சமர்ப்பிக்கணும். அப்படின்னா கை சோதிப்பதற்காக தீர்த்தம், அவர் திருப்பாதங்களை அலம்புவதற்காக தீர்த்தம், அப்புறம் அவர் உள்ளே ஸ்வீகரிப்பதற்காக தீர்த்தம். பிரம்மா பார்த்தார், கிடுகிடுகிடுன்னு தான் ஒரு கமண்டலத்தை வச்சிருக்க நேரா கொண்டு வந்தார். எம்பெருமான் திருவடியில சேர்க்கிறார். தர்மமே ஒரு நீராக வடிவானது. அந்த நீரை எம்பெருமான் பாதங்கள்ல சேர்க்க யோசித்தார். இந்த தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம், பரமபாவனமான தீர்த்தம். இதை காட்டு ஒரு உயர்ந்த தீர்த்தம் வேறு இல்லை. என்ன பண்றதுன்னு யோசித்தார். தன் பையனை கூப்பிட்டார். அடே, இந்த பையன் கொஞ்சம் நல்லவனா மாறி இருக்கணும், நல்ல புத்தி வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுற மாதிரி பிரம்மாவுக்கும் ஒரு ஆசை. நேரா கொண்டு வந்து நிறுத்தினார் தன் பையனை. யார்? தன்னுடைய பையன் சிவன். அவரை கூட்டு நிறுத்தற கீழே எம்பெருமானுடைய திருப்பாத தீர்த்தம் அவர் முடிமேல விழும்படியா கழுவினார். அழகா இதத்தான் சொல்றார். அழகா நான்முகன் குண்டிகை நீர் பெய்தார் மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தினார். அற்புதமான எம்பெருமானுக்கு உண்டான ஸ்ரீசூக்தங்களை சொல்றார். ஆச்சரியமா எம்பெருமானுக்கு ரொம்ப கொண்டாடதாக இருக்கக்கூடியது புருஷ சூக்தம். அதெல்லாம் புருஷ சூக்தத்தை சொல்லி இன்னைக்கும் நம்ம திருமஞ்சனம் பண்றதை பார்க்கிறோம். அதை சொல்லு மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி எங்க சேர்த்தார்? கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேல் ஏற கழுவினான். அங்க சென்னியில ஏறும்படியாக அந்த திருப்பாதங்களை அலம்பி விட்ட. அங்க வந்து சேர்ந்தது தீர்த்தம். அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்தது பெரிய தபஸாலே. பகீரதனுடைய பெரிய தபஸ் கங்கையானது கீழே பூலோகத்துக்கு வந்ததுன்னு பார்ப்போம். அப்ப கங்கைக்கு என்ன பெருமை? ஒரே பெருமை, பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அதான் பெருமை. ஒரே ஒரு முறை எம்பெருமான் திருவடியில பட்டு வந்து சேர்ந்த கங்கை. ஆனா ஆழ்வார் சொன்னார், கங்கைக்கு ஒரு பெருமை தானே. எங்க காவேரிக்கு எத்தனை பெருமை தெரியுமா? கங்கையில் புனிதமாய காவேரி. கங்கையை காட்டிலும் புனிதம் மிக்கதாக இருக்கக்கூடிய திருக்காவேரி. என்னென்ன பெருமை? தீர்த்தம் சுந்ததி. முதல் பெருமை கங்கைக்கு, அதாவது திருக்காவேரிக்கு தீர்த்தம் சுந்ததி. எல்லா நதி தீர்த்தங்களையும் புண்ணியப்படுத்துகள். எல்லா ஜனங்களும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னா நதியில போய் தீர்த்தம் ஆடுறோம். நதி தீர்த்தம் ஆடுதல் என்னது அப்படின்னா புண்ணியம். குளித்தாலே புண்ணியம். ஆத்திர இல்ல, நதியில ஓடுற நதியில குளிக்கிறது புண்ணியம்னு சொல்லி அங்க போய் ஆகாததை பண்ணா அது பாவம். எச்சனை துப்புறது, வேறொன்று பண்றது, மலங்களை கழிப்பது, இதெல்லாம் நதியில பண்ணக்கூடாத செயல். புண்ணியமான நதியில குளிக்கிற பொழுது எப்படி இருக்கணும்னு சொல்றது? எச்சல் உமிழக்கூடாது அந்த இடத்துல போய்.
வேற எதுவும் போட்டு கூட நான் பேசிக்கிறதுக்கு அப்படியே அமிழ்ந்து எழுந்து வர வேண்டியதாக இருக்கணும் இந்த நதியில குளிக்கிறச்சு. இப்படி எல்லாரும் தங்கள் பாபங்களை நதிகளை குளிச்சுட்டு போக்கிக்கிறச்சு. அந்த நதிகள் என்ன பண்றது? எத்தனையோ நதி இருக்கு, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, எத்தனை நதிகள் இருக்கு. எல்லா நதிகளும் ஐப்பசி மாசத்துல இந்த காவேரியில தீர்த்தமாடுறோம். இப்ப தன் பாப்பங்களை எல்லாம் இந்த காவேரி போக்குகிறது அப்படின்னு எல்லா நதிகளும் இங்க சேர்றதாக தான் துலா மாசம் கொண்டாடுறோம். ஸ்ரீரங்கத்திலே துலா மகாத்மியம்னு ஒரு புராணமே வாசிப்பான். கருட புராணத்துல உட்கார்ந்து கருட புராணம், அதாவது அந்த கருடன் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாப்புல கருட மண்டபத்திலே வாசிக்கக்கூடியது. அந்த துலா மாசத்துல வருதான் தீர்த்தம் சுந்ததி, அதுக்கு மேல பாதி நந்தன தரும். இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தோட்டங்களை வளர்க்கிறது. பிரத்யாங்கனானி யுக்ஷதி அப்படின்னா பெருமாள் புறப்பாடுன்னா காவேரியே பெருகி சுத்தம் பண்ணிடுறதும். இந்த மூலை முடுக்கெல்லாம் அழகா ஸ்நானியார்கன பானவாரி வகதி, நாம் குளிப்பதற்குமாக நாம் பருகுவதற்குமாக இருக்கக்கூடிய குடிப்பதற்கும் உண்டான தீர்த்தத்தை எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த நதியில விழுந்து குளிக்கிறதே ஜனங்கள் எல்லாம் சுத்தி அடைகிறார்கள். ஸ்நாதகா புனீதே ஜனாம் என்று சொல்லும்படியான திருக்காவேரியினுடைய கைங்கரியம் நாள்தோறும் ஸ்ரீரங்கநாதனுக்கு அந்த திருக்காவேரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வர. 5 பெருமைகளுடைய திருக்காவேரி கங்கையை பார்த்து சிரிக்கிறதா. உனக்கு என்ன பெருமை இருக்கு, எனக்கு பாரு எத்தனை பெருமை இருக்கு அப்படின்னு திருக்காவேரியானது கொண்டாடப்படுகிறது இங்கே. அப்ப விரஜையை காட்டிலும் புனிதமாக ஓடக்கூடிய திருக்காவேரி. அங்க வைகுண்டம்னு பேரு, இங்க ஸ்ரீரங்கம்னு பேரு. அங்க இருக்கக்கூடியவனுக்கு வாசுதேவன் பேரு, இங்க இருக்கக்கூடியவனுக்கு ஸ்ரீரங்கநாதன் பேரு. இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, மேல இருக்கக்கூடிய பரமபதம் கண்ணால் காண முடியாததா இருக்கு. இது உன் கண்ணால் காணும்படியான பரமபதம், பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று காண்பித்தார். காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் இங்க ரங்க மந்திரம்னு பேரு. ச வாசுதேவஹா, அங்க இருக்கக்கூடியவன் வாசுதேவன் பெயர் பெற்றவன். இங்க இருக்கக்கூடியவன் ரங்கேஷா, ரங்கநாதன் பெயர் பெற்றவன். இது எப்படிப்பட்டதுன்னா பிரத்யக்ஷம் பரமம் பதம், இந்த கண்களாலே கண்டு அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய பரமபதம்னு கொண்டாடினார். எம்பெருமான் தான் சேர்ந்திருக்கிற திவ்ய தேசங்களில் முதன்மை பெற்ற திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள் எல்லாம் ஆச்சரியமா கொண்டாடுகிறார். இந்த பெருமாளுக்கு மட்டும் ஒரு தன்னேற்றம் உண்டு. 11 பாடும் பெருமாள் அப்படின்னு பேர் இந்த பெருமாளுக்கு மட்டும். ஆழ்வார் அரைய சுவாமிகள் கொண்டாடத்துல சேவிக்கரிச்சே 10 ஆழ்வார்களும் பாடக்கூடிய ஏற்றம் பெற்ற பெருமாள் இந்த பெருமாள். எல்லாம் இருக்கு திருவேங்கடமுடையானுக்கு, ஆனா மனசுல ஒரு வருத்தமும் இருக்கு. அவருக்கு இல்லாதது என்ன? ஒற்றா அங்க குவியறது. இருக்கிறதுலயே வேர்ல்டு பெரிய ரிச்சஸ்ட் பெருமாள்னா மேல இருக்கிற திருவேங்கடமுடையான் தான். திருமலையில எப்பவும் வேத கோஷம் வழங்கிட்டு இருக்கும், திவ்ய பிரபந்தம் வழங்கிட்டு இருக்கும், தமிழ்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா தமிழ நாள்தோறும் ரட்சிக்கிறவர் யாரு தெரியுமா? தெலுங்கு தேசத்துல இருக்கிற திருவேங்கடமுடையான் தான். மாசம் அத்தியாபக சுவாமிகளுக்கு சம்பாவனை அனுப்புறேன். நீ எந்த ஊர்ல இருந்தாலும் திவ்ய பிரபந்தம் வாசியா, உனக்கு இங்கே இருந்து ஸ்கீம் அனுப்புறேன். ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட்னு வச்சுட்டு இருக்க அழகா. அப்படி ரட்சிக்கிறார். ஆச்சரியமா. அவர்கிட்ட இல்லாதது என்ன? உலகமுண்ட பெருவாயா. பிரசாதம் எடுத்துட்டாருன்னா அண்டாண்டா வரும், பார்த்தா எல்லாம் தெரியும். இங்க ரங்கநாதர் எப்பவும் படுத்துட்டு இருக்கிற பெருமாள்னால டயட்ல தான் எடுத்துப்பார். எல்லாம் 6, 10 இது கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இது ஒரு படி, இத்தனை படின்னு வச்சுட்டு இருக்காரு. அங்க அப்படி இல்லை, வரதெல்லாம் அண்டாட வரும். 4 பேர் தூக்கின்னு வரணும். ஒரு பெரிய குச்சியை நடுவில் வச்சுட்டு அந்த அண்டாக்கள் எழுந்தோட பண்ணிட்டு வருவா பெருசா. எத்தனை அவருக்கு இல்லாதது என்ன இருக்கு? ஆனா அவரிடத்துல ஒரே ஒரு குறை என்னன்னா, இந்த சோழியன் கெடுத்தான். யாரு? இந்த தொடர்பை குடியாழ்வார் பண்ணு. ஒரு பாசுரம் நம்ம பாடிக்க கூடாதா? எல்லா பாசுரமும் இந்த ரங்கநாதனுக்கே பாடிட்டாரே. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய வருத்தமா. அதுதான் ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு தன்னேற்றமா. 11 பாடும் பெருமாள் என்று இவருக்கு உண்டான தனிப்பட்டதாக இருக்கக்கூடிய பெருமை. அது மட்டும் இல்லை, ஸ்ரீரங்க கஷேத்திரம் ரங்க ராஜதானின்னு பேர். ராஜதானின்னு சொன்னா கேபிட்டல்னு பேர். தலைநகரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தலைநகரமாக விளங்கி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இந்த ஸ்ரீரங்க திவ்ய தேசமானது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்த திவ்ய தேசம். எங்கெங்கயோ திருவவதாரம் பண்ணியிருக்கலாம் ஆச்சாரியர்கள் எல்லாம். ஆனா எல்லாரும் ஒன்று சேர்ந்த இடம் எங்கன்னா ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்திலே. இன்னைக்கு பார்க்கிறோம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் அப்படின்னு எல்லா ஊர்களையும் கொண்டாடப்படுகிறது. ஆனா ஆரம்பத்துல பார்த்தா ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் இந்த திருவத்தியர உற்சவமே.
நம்மாழ்வார் எழுந்துருள பண்ணிட்டு வரணும். எங்கேருந்து? ஆழ்வார் திருநகர்லேருந்து எழுந்துருளுவர். மறுபடியும் நம்மாழ்வார் இந்த உற்சவத்தை முடிச்சுட்டு திரும்பி கிளம்பணும், போய் ஆழ்வார் திருநகருக்கு மீண்டும் சேரணும். அந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் அனத்தியன காலம்னு பேர். திருக்கார்த்திகை அன்னைக்கு பட்டோலை கொடுத்து அனுப்புவார் ரங்கநாதர், போய் நம்ம ஆழ்வாரை அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்றச்சே நம்மாழ்வாரை போய் அழைச்சிட்டு வரணும் ஆழ்வார்லேருந்து. இப்ப அன்னைக்கு தொடங்கி அதாவது அனத்தியன காலம் அப்படின்னு தொடங்குகிறது. திவ்ய பிரபந்தம் வேற எங்கேயும் சேவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நியதி. அது முடியறது தைஹஸ்தம் போல இருக்கக்கூடிய சமயமா இருக்கும். நம்ம கோயில்ல எப்பொழுதும் தாயார் உற்சவம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இங்க திவ்ய பிரபந்தம் தொடக்கம் ஏற்படும். அப்ப இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி உற்சவம் என்பது ஸ்ரீரங்கத்திற்கே உண்டாயிருக்கக்கூடிய தனிப்பட்ட உற்சவம். எல்லா ஆச்சாரியர்களும் இங்கே எழுந்தருளி இருந்து அந்த உற்சவத்தை பெரிய திருநாள் என்று கொண்டாடும்படியான திருநாளை பூர்த்தியாக அனுபவித்து இருப்பார்கள். அவர்கள் அனுபவிச்சாங்கிறது மட்டும் இல்லை, 22 நாள் முடிச்சுட்டு உற்சவம் முடிச்சுட்டு ஊருக்கு போறா பாருங்க. நமக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கிரீன் மெமரிஸ் அப்படியே காதுல ரீங்காரமா இருந்துட்டே இருந்தது தொடர்ந்து. அத போல இந்த ஆழ்வார்கள் அப்பாவர்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு போன பிறகு இந்த உற்சவத்தை பூர்த்தியா இந்த பெரியவர்கள் பாகவதர்கள் என்ன பண்ணுவான்னா, போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறச்சே கட்டின வேஷ்டி இருக்கே, அங்கவஸ்திரம் இருக்கே, அதை மடிச்சு மேல போட்டிருப்பான். அதை எப்பெல்லாம் இவாளுக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி நினைவு வருதோ அதை பார்த்து கையெடுத்து சேவிச்சுப்பாராம். அப்பா, உற்சவம் சேவிச்ச இரட்டைகள், அரையர் சேவை கேட்ட இரட்டைகள் அப்படின்னு அதை கொண்டாடிப்பார். என்ன பாக்கியம் பெற்றிருக்கு இந்த வஸ்திரங்கள் அழகா, இது போய் அந்த உற்சவத்துல இருக்கிறச்சே அனுபவிக்க பெற்றதே இப்படின்னு கொண்டாடி கொண்டு நிற்பர்கள் என்று காண்பிக்கிறார். அப்படி பிரத்யக்ஷமான பரமபதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க திவ்ய தேசம் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் தலையான திவ்ய தேசம். அது மட்டும் இல்லை, ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்திலே பிரதமமாக இருக்கக்கூடியதும் ஸ்ரீரங்கம் தான். ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வியக்தம் விமானம் ரங்கசம்யகம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரிம் ச சாலக்கிராமம் ச நைமிஷம் தோதாத்ரிம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமம் அஷ்டோமே மூர்த்தயஸ்தந்தி ஸ்வயம் வியக்தா மகீதரே. ஸ்ரீரங்கத்தை தவிர 7 இருக்கு, இப்போ மொத்தம் 8 இருக்கு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். அதிலே தலையாயதாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்திற்கு நிகர் வேறொன்னு இல்லை. ஆனா எம்பெருமான் இங்கு மட்டும் இல்லாதபடி தான் தன் மூர்த்திகளை பல ஊர்கள்ல பரப்பி வச்சுட்டு இருக்கான் அழகா. ஆழ்வார் பாசகத்துல சொல்றார், தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி. பகவான் வீட்டிருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு என்ன பெயர்? தானுகந்த ஊர்னு பெயர். அப்படின்னா தான் உகந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலமாக இருக்கக்கூடியது திவ்ய தேசம். ஆழ்வார்களுடைய திருவாக்காலே மங்களாசாசனம் செய்யப்பட்டது, பாடல் பெற்றதாக இருக்கக்கூடியதற்கு திவ்ய தேசங்கள்னு பேர். மொத்தம் அது 108 திவ்ய தேசங்கள் பூர்த்தியாக அமைய பெற்றிருக்கக்கூடியது. இங்கே சம்பிரதாயத்துல அடிக்கடி எல்லாரும் யாத்திரைன்னு போயிட்டு வருவோமே, திவ்யதேச யாத்திரைன்னு போறதை வச்சுட்டு இருக்கோம் அழகா. சில பேர் ஆர்வத்தை சொல்லுவான், நான் நிறைய தடவை சேவிச்சிட்டேன், 2-3 தடவை இங்க திவ்யதேசம் போயிட்டு வந்துட்டேன். சில பேர் சொல்லுவான், நான் 108 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். 108 2 தடவை போறதுன்னா 108வது கடைசியா போக வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 107வதும் கூட நமக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும், தேவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்படியா இருக்கும். திருப்பார்கடல்கள் நம்மால எங்க போக முடியும்? 106 திவ்யதேசம் வரைக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமா. பாரத தேசம் முழுக்க 106 திவ்யதேசங்கள். எம்பெருமான் தன்னை ஆச்சரியமாக உந்தர திருவேணியோடு கூடியிருக்கான எம்பெருமான் அந்த திவ்யதேசங்களை சென்று சேவித்து வருவது இருக்கு. அதுவே நமக்கு எல்லாருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பரம பாக்கியம். ஏன் சுவாமி, ஒரு இடத்துல இருந்தா போராதா பெருமாள்? இப்படி பல இடங்கள்ல போய் தன் மூர்த்தியை பரப்பி வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏகப்பட்ட திவ்யதேசங்கள் பேர் சொல்ற ஆழ்வார் சொல்லிட்டே வர அழகா. வதரி வனங்குதுமே வதரியாச்சி ராமத்துல்லாமே என்று எத்தனை திவ்யதேசங்களுடைய திருநாமங்கள். சாலக்கிராமம், அடைநெஞ்சே இப்படின்னு அங்க வடக்குல இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இங்க சேரநாட், அதாவது சோழ சேர பாண்டியர்கள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசங்கள் என்ன. இத்தனை நாடுகளோடு கூடி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்ல எம்பெருமான் வீற்றிருப்பதின் பயன் என்ன? ஆங்காங்கே ஓரொரு குணத்தோட எம்பெருமான் வீற்றிருக்கார். ஓரொரு திவ்யதேசத்திலே ஓரொரு திருக்கல்யாண குணங்கள் பிரகாசிக்கும்படியாக வீற்றிருக்கிறான் எம்பெருமான். இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்ந்து அனுபவிக்க அற்புதமா பெறுகிறார்கள். நம்முடைய ஸ்ரீசுக்திகள் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு பேர். சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வடலோகாச்சாரியருடைய திருத்தம்பியார். 2 பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா இருந்தாலே நிறைய பண்ணலாம் போல் இருக்கு சம்பிரதாயத்துல. 2 பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி, வடலோகாச்சாரியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஸ்ரீரங்கநாதனாலே அருளப் பெற்றவர்கள் 2 பேர், நேரடியாக அருளப் பெற்றவர்கள். ஒன்னும் பராசர பட்டர், இன்னொன்னும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்.
பராசரப்பட்டரின் திருவதாரம் ஸ்ரீரங்கநாதனுடைய அரவணை பிரசாதத்தாலே உண்டாயிற்று. அதனால பட்டருடைய புத்தி, அந்த புத்திமதிக்கு தகுதியாக இன்னொருத்தர ஒப்பிடவே முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இம்பெகபிள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவா வார்த்தை. என்ன நுண்மான் நுழைப்புலம் தமிழ்ல சொல்லலாம். ரெண்டுமே புரியலன்னா மிகச்சிறந்த அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஆழ்ந்து இருக்கக்கூடிய நுட்பமான அறிவுடையவர் பராசரப்பட்டர். கொஞ்ச காலம் தான், குறைச்ச காலம் எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய கடாட்சம் பெற்றவர். ஸ்ரீரங்கநாச்சியார்கிட்ட பிரார்த்திக்கிறார், தொமேவ ஸ்ரீருமக்கியம் பகுமுகைய வாணி விலசிதம், என் வாக்க நீர் தான் கொடுக்கணும். வாக்கு எப்படி இருக்கணுமான அனாகிராதாவத்தியம். யாராவது என்னுடைய உபன்யாசத்தை, அதாவது என்னுடைய ஸ்ரீசுக்திகளை கேட்கறச்சே, பட்டர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை கேட்கறச்சே, சில பேர் கேட்கறது எப்படி இருக்கும்னா அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்கலாம். சில பேர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம், அப்படி கேட்கலாம். சில பேர் என்ன தப்பு சொல்றாருன்னு பார்க்கறதுக்காகவே கேட்கலாம். இப்படி சில பேர் அப்படி தப்பு என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக கேட்டா கூட அனாகிராதாவத்தியம். அவர்கள் எத்தனைதான் ஆராய்ச்சி பண்ணினா கூட ஒரு குறை தென்படாத வண்ணம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, பகுகுண பரீனாகி மனசா, நிறைய குணங்கள் நிரம்ப பெற்றதாகவும் அமைய பெற வேண்டும்னு பட்டர் பிரார்த்திச்சார். அப்படியே அவருக்கு அமைய பெற்றது. அதை போல ஸ்ரீரங்கநாதனாலே அருள பெற்றவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். விளோகாச்சாரியர் குழந்தை, அதாவது வடக்கு திருவீதி பிள்ளையுடைய முதல் குமாரர். நம்பிள்ளையின் அருளாலே திருவதாரம் பண்ணார். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே அந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைய அழைச்சிட்டு ஒரு வயசு பூர்த்தியான உடனே அர்த்த பூர்த்தியில ஸ்ரீரங்கத்துல உள்ள அழைச்சிட்டு போறோம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருந்தா இதான் ரொம்ப சந்தோஷம். இது பேரை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருடானேன்னு வெளியூர்ல இருந்தா சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல இருந்தா ஆதலால் பிறவி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேதையா இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதனுடைய தரிசனம் கிடைக்கும். பாலகனா இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதனுடைய விளையாட்டுக்களே விளையாடும்படியாக இருக்கும். அதாகும் இளமை பருவமா இருந்தா இவன் தேடி ஓடக்கூடிய பெண் பிள்ளை கோயிலுக்கு வருவான்னு இவரும் பின்னாடி போவாங்க. இல்ல முடியல, கடைசியா வயசான காலத்துல உடம்பு முடியலன்னு கிடந்தா பெருமாள் நீ கவலைப்படாத, உன் வீட்டை தேடி நானே வரேங்கிறார் ஸ்ரீரங்கநாதர். ஆகையால ஸ்ரீரங்கத்திலே அரங்கமா நகருடானே, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய இருப்பு இருக்கு பரம சுகமாக இருக்கக்கூடிய இருப்பு. மற்றதை காட்டிலும் சிரேஷ்ட தமமாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய வைபவம்னு காண்பிக்கிறார். பிள்ளலோகாச்சாரியர் ஒரு வயசு கை குழந்தை, அப்த பூர்த்தியார். அப்பதான் பெருமாள்கிட்ட அழைச்சிட்டு போனோம். வடக்கு திருவீதிக்குள்ளே அழைச்சிட்டு போறார். இப்ப நம்பிள்ளை கூட இருக்க, நம்பிள்ளை ஆச்சாரியன் அங்க இருக்காரு. இன்னைக்கும் நம்பிள்ளை எழுந்தருடைய இடம் அங்க ஸ்ரீரங்க. எங்க பார்க்கலாம், எம்பெருமான் அந்த படுத்து இருக்காரு. அங்க வெளியில வந்தா விஸ்வக்ஷேன சன்னதிக்கு நேர இருக்காப்புல மண்டபத்துல ஒரு தூண்ல அழகா வச்சிருக்காரு நம்பிள்ளை எழுந்தருடைய இருந்த இடம். எப்பவுமே துவயஸ்தம்பத்தை தாண்டி சேவிக்க கூடாது. ஸ்ரீரங்கத்துல உள்ள போய் நம்பிள்ளை காலக்ஷேபத்துக்காக விழுந்து சேவிக்கும். ஏன்னா நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு கொண்டாடப்பட்ட தினம். இந்த நம்பிள்ளை தன்னுடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளையோட பிள்ளலோகாச்சாரியர் ஒரு குழந்தையோட அர்த்தபூர்த்தியில சேவிச்சுட்டு இருக்க ரங்கநாதர். அப்ப பெருமாள் ஆவேசித்து அர்ச்சகமையில வார்த்தை சொல்றார், என்னன்னா உம்மை போல ஒரு குழந்தை கொடுத்தீரே, இப்ப நம்மை போல ஒரு குழந்தை பிறப்பான்னு சொல்லும் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீரங்கநாதனை போலே, ஸ்ரீரங்கநாதன் இல்ல அவருக்கு பேரு அழகிய மணவாளன்னு பேர். அழகிய மணவாளனை போலே ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்ல அடுத்த வருஷம் பிள்ளலோகாச்சாரியருடைய தம்பியாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற இந்த சுவாமியினுடைய திருவவதார். அவர் அருளி இருக்கக்கூடிய கிரந்தம் தான் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு பேர். ஆச்சாரியனா நம்மாழ்வாருடைய ஹிருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது, இதுல ஆழ்ந்த பொருள்கள் என்ன அப்படின்னு எல்லாவற்றையும் விளக்கிடக்கூடிய சுவாமி. ஒவ்வொரு திவ்ய தேசத்துல எம்பெருமான் என்னென்ன குணங்களோடு வீற்றிருக்கிறான் அது அப்படியே வர்ணிக்கிறார். ஒரு திவ்ய தேசமா எடுத்து வர்ணிக்கிறார். நம்ம ஊர் ஸ்ரீரங்கத்தை தெரிஞ்சுக்கும். திருவரங்கம் நம்ம ஊர் என்ன, அதுல எப்படி இருக்கான் எம்பெருமான்னா சௌஹார்தம். சௌஹார்தம்ங்கிற குணம் ரொம்ப பிரகாசிக்கிறதா இங்க. திருவேங்கட மாமலையில போனேன்னா அங்க என்ன இருக்குன்னா வாத்சல்யம் அப்படிங்கிற குணம் பிரகாசிக்கிறது. எம்பெருமானுக்கு எல்லா திருக்கல்யாண குணங்களும் இருக்கு. வாத்சல்ய, கௌஷீல்ய, காருண்ய, மார்தவ, ஆர்ஜவ, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய சொல்லிட்டே போலாம். ஆனால் எல்லா குணங்களும் இருப்பினும் இந்த ஒரு குணம் அதிகமாக பிரகாசிக்க கூடியது. ஸ்ரீரங்கத்துல சௌஹார்தம் அப்படின்னா சுஹுர்து சர்வபூதானா, எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிறவர் ஸ்ரீரங்கநாதர்.
யாரா இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதர் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு போல் இருக்காடா. அதுதான் இவருக்கு பேரே ஒண்ணு உண்டு. என்னன்னா வந்தாரை வாழ்விக்கும் பெருமாள். இருக்கிறவளை காட்டும் வந்தார்னா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு ஸ்ரீரங்கநாதர். வந்தாரை எல்லாம் போற்றும்படியான பெருமாள், இங்கே வாழ்வி தருளக்கூடிய பெருமாள் அப்படின்னு கொண்டாடுவா ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. சௌகார்த்தம் மேல அங்க பார்த்தா திருவேங்கட மாமலையில அவருக்கு வாத்சல்யம்ங்கிற குணம். வாத்சல்யம்னா என்ன? தோஷ போக்கியத்துவம், செய்கிற குற்றங்களையே நற்றமாக பார்க்கக்கூடிய தன்மை உடையவனாக திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிறான். இப்படி ஓரொரு திவ்யதேசத்திலையும் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னென்ன திருக்கல்யாண குணங்களோட பிரகாசிப்பிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறார்ங்கிறத வர்ணிக்கிறார் அங்கே ஆச்சரியமாக. இப்படி பல திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் வீற்றிருந்து தன்னை பற்றக்கூடிய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார். ஆழ்வார் பாசுரத்தை கடைசியா முடிப்பார், ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஆராமம் சூழ்ந்தன்னு சொன்னா அழகா சோலைகளாக சூழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இல்ல இல்ல, எல்லா திவ்ய தேசங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு சோலைகள் மாதிரி இருக்கு. அதற்கு நடுவுல ஸ்ரீரங்கத்துல அப்படி கொண்டாடும்படியாக இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எது ரொம்ப கொண்டாடும்படியா இருக்கும்னா திவ்ய தேச யாத்திரை. எப்பவுமே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எம்பெருமான் எந்தெந்த திவ்யதேசம் எழுந்தருளி இருக்கிறானோ அங்க போய் அந்த எம்பெருமானை சென்று மங்களாசாசனம் செய்வது. இது ஆழ்வார்கள்லேருந்து ஆச்சாரியர்கள்லேருந்து இது நாம பார்க்கிறோம். ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் இல்லைன்னா கிட்டத்தட்ட 80 திவ்யதேசம் நம்ம கிடைச்சிருக்காரு. யாருன்னா திருமங்கை ஆழ்வார். வெறும் வாயில சொல்றவர் இல்லை, அவர் நேர செயல்ல புரிகிறவர். நேர ஒரு திவ்யதேசம் இருக்கிற இடமா கிளம்பி போன. பத்ரினா அங்க பத்ரியில போய் சேவிக்கிறார் இடம். அங்க மேல இருக்கக்கூடிய சாலக்கிராமம்னா சாலக்கிராமத்தின பெருமானை போய் சேவித்து இருக்கிறார் இடம். அயோத்தி அப்படின்னா அங்க போய் சேவிக்கிறார். நம்மாழ்வார் மட்டும் வேறுபட்டவர். அவர் என்ன பண்ணுவார்னா புளிய மரத்தை விட்டு எழுதுக்க மாட்டார். அவர் ஆழ்வார் அமர்ந்தாருன்னா அப்ப எப்படி திவ்யதேசம் போறதுன்னா, திவ்யதேச எம்பெருமான் நம்மாழ்வாரை சேவிப்பதற்காக லைன்ல நிற்பார். எல்லா திவ்யதேச எம்பெருமான்களும் வரிசையில நிற்பார். நம்மாழ்வார் பார்த்து ஒரு திவ்யதேச எம்பெருமான் பேரை சொல்லணும். வானமாமலையே அடியேன்தோட வந்தருளே அப்படின்னா வானமாமலை எம்பெருமான் முடி ஓடிவர். அப்பா நல்ல வேலை நம்ம பேரை சொன்னார். நம்ம பேர் ஆழ்வார் திருவாக்கல பூண்டு வந்தது அப்படின்னு நம்மாழ்வாராலே பாடல் பெற்ற திவ்யதேசங்கள், திருமங்கை ஆழ்வார் தானே சென்று பாடி போற்றி இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசங்கள். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு திவ்யதேசங்கள்னு இத்தனை நமக்கு 106 கிட்ட பெற்றிருக்கிறது. இத்தனை திவ்யதேசங்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியர்கள் பல முறை போயிருக்கிறார்கள். எம்பெருமானார் பல தடவை பூ பிரதட்சணம், கிட்டத்தட்ட 2 முறை சொல்றா, பூ பிரதட்சணமே பண்ணும்படியாக இருந்திருக்கிறார். இந்த கிரந்தம் எடுத்து பார்த்தாலே ஒரு எம்பெருமானார் ஆரம்பிச்சு கீழே மரவாள மாமலைகள் பரியந்தம் திவ்யதேச யாத்திரை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு நமக்கு பார்க்க தோணும். ஆச்சரியம். இதிலே ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய முதல் சீயராக எழுந்துள்ள இருந்தவர் ஆளவந்தார். ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவையை கேட்டு இருக்கார். அரையர் சேவையில பாசுரங்களை விண்ணப்பிக்கிறார். அப்படிப்பட்ட பாவம்னு பாருங்க அவர்களுக்கு எல்லாம். அந்த இடத்துல திருவனந்தபுரம் நடமின்னு ஆழ்வார் பாசுரம் வர, இந்த பாசுரத்தை கேட்ட ஆளவந்தார் எழுந்துட்டார், புறப்பட்டார். எங்க நேரா திருவனந்தபுரம் புறப்பட்டார். என்ன அற்புதமான பாவம் இந்த இடத்துல. திருவனந்தபுரம் நடந்து போய் எபெருமான சேவிக்க வேண்டும்னு ஆழ்வார் சொன்னதை கேட்டு ஆளவந்தார் அப்பயே அந்த திவ்யதேச யாத்திரைக்கு புறப்பட்டார். எங்க நேரா திருவனந்தபுரம் போய் அந்த எபெருமானை போய் மங்களாசாசனம் செய்துவிட்டு மீண்டு எழுந்துவிடுவது. இதுல ரொம்ப அழகான ஒரு நடந்த நிகழ்ச்சியும் உண்டு. ஆளவந்தாருடைய ஒரு முக்கிய சிஷ்யர், அந்த சிஷ்யர் ஆளவந்தாருடைய பிரிவை தாங்காதபடி, ஐயோ ஆச்சாரியனை பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு தாங்க முடியாத நோய்வாய்ப்பட்டு அவரை கட்டில வச்சு தூக்கிட்டு போறார் அனந்தபுரத்துக்கு. இங்க போன உடனே ஆளவந்தாரை பாக்குறார். பார்த்த உடனே கொஞ்சம் அவர் தேடுகிறார். உடனே ஆளவந்தார் சொல்றார், நில் என்று சொல்வதற்கு நானும் ராமன் இல்லை, அப்படியே இருக்கேன்னு சொல்வதற்கு நீரும் பரதன் இல்லை. என்ன பண்றது, நாம இப்படிதான் இருக்க முடியாது அப்படின்னு ஆளவந்தார் திருவாக்கிட்டார்னு சொல்லுவா. இப்ப இங்கேருந்து திருவனந்தபுரம் எழுந்தருளி வந்தார். புறத்தாழ்வான் எம்பெருமானார கேட்கவே வேண்டாம். பல திவ்யதேசங்கள் ஆச்சரியமா அவர் மங்களாசாசனம் செய்தருளினதுங்கிறத பார்க்கிறோம். கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவம் இயற்றி அருளினார். வரதராஜஸ்தவம்னு காண்பிச்சார். சுந்தர பாபுஸ்தவம்னு என்று திருமாலிருஞ்சோலை அழகருக்கு தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம்.
பராசர பட்டர் பார்த்தா கோஷ்டீஸ்தவம் என்று ஒன்று அருளி இருக்கிறார். திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. அவர் பட்டர் அதிகமா திவ்யதேசம் போனவர் இல்லை. ஆனா திவ்யதேசம்னு போய் இருக்கக்கூடிய காலம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கட்டமான காலத்துல போய் திருக்கோட்டியூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்திலே பராசர பட்டர் அங்கே கோஷ்டீஸ்தவம் என்று அற்புதமான ஒரு ஸ்லோகம் அருளி இருக்கார். அப்படிங்கிறத பார்க்கிறோம். கீழே வரவரமுனி வரைக்கும் நம்முடைய ஆச்சாரியர்கள் பல திவ்யதேசங்களுக்கு எழுந்தருளி இருந்து எம்பெருமானை அற்புதமாக மங்களாசாசனம் செய்து வருவது. எப்பொழுதுமே பெருமாளுக்கே ஏன் அங்கங்க இருக்காருன்னா, நாமெல்லாம் ஒரே இடத்துல சேவிச்சுட்டே இருந்தா போர் அடிச்சிட வேண்டாமே, கொஞ்சம் அங்கங்க வந்து சேவிச்சா ரொம்ப உற்சாகம் அடையலாமே, விதவிதமான விஷயங்கள் அனுபவிக்கலாமே. ஒருத்தரை கேட்டேன், அது என்ன திவ்யதேசம் போயிட்டே இருக்கிறேன், என்ன விசேஷம்னா, சுவாமி திவ்யதேசத்துல ஒவ்வொரு திவ்யதேசத்துல இருக்கிற பிரசாதம் ஒன்னொன்னும் ஸ்பெஷல் ஸ்பெஷலா இருக்கு. இந்த திவ்யதேசத்துல கிடைக்கிற மாதிரி அக்கார விடுதல் வேற எங்க இல்ல சுவாமி, இங்க இருக்கிற அரவணை மாதிரி வேற இடத்துல இல்ல சுவாமி, அப்பா அங்க திருவள்ளிக்கேணி சக்கரபொங்கல் மாதிரி வேற இல்ல சுவாமி. அதுல இருந்து ஆழ்வார் பாசனம் மட்டும் இல்ல, பிரசாதத்தின் ஏற்றமும் இருக்கு திவ்யதேசங்கள்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும்படியாக இருக்கிறது. இப்ப திவ்யதேசங்கள் போவது, பல பேர் திவ்யதேசங்கள் போய் எம்பெருமான சேவிக்கிறச்சு அங்கேயே தங்கிடுவது உண்டு. அங்கேயே போய் இருக்கக்கூடியவர்கள் பாசுரங்கள்ல பார்க்கணும் எத்தனையோ. அதாவது ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகளை நாம பார்க்கிறச்சே திரு கண்ணபுரங்கிற திவ்யதேசத்துல எழுந்து இருக்கக்கூடியவர்கள் திரு கண்ணமங்கைங்கிற திவ்யதேசத்துல திரு கண்ணமங்கை ஆண்டான் அப்படின்னு பெயர் சாதிக்கும்படியா இருக்கு. எத்தனையோ மகான்கள் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். என்ன பண்ணுவா, அந்த திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு விடாது கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ஆச்சரியமா பெரியாழ்வாரை பார்க்கலாம். அங்க அழகான ஒரு தோட்டத்தை அமைத்து எம்பெருமானுக்கு புஷ்ப நந்தவன கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமானுக்கு நாள்தோறும் புஷ்பத்தை பறித்து அழகான மாலை கட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியம். ஸ்ரீரங்கத்துல தொண்டரடிக்குடியாழ்வார் அற்புதமான ஒரு நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு மாலை கட்டி கொடுக்கக்கூடிய கைங்கரியம். இப்படி பல கைங்கரியங்கள் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமாக பல திவ்யதேசங்கள்ல பண்ணியிருக்க. ஆச்சரியமா பண்ணியிருக்காங்கிறது இல்லை, இன்னைக்கும் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அது பண்ணுகிற பொழுது எப்படி பண்றான்னா கைங்கரியம்னு பண்றோம். இப்போ உலகத்துல இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, எல்லாமே சுவாமி கைங்கரியமாவது ஒன்னாவது பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நோக்காக மாறுகிறது. இந்த கைசிக புராணத்துல ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறது. கைசிக புராணமே பக்திங்கிறது எப்படி பொதுவான விஷயம்னு காட்டுகிறது. பிராமண குலத்துல பிறந்த ஒருவன் தப்பா பண்ணின யஜ்ஞத்தாலே பணத்தாசையினாலே சரியா யஜ்ஞம் முடியாதபடி தான் உயிரை விட அவன் ஒரு பிரம்மராட்சஸாக திரிகிறான். அவன் உடலானது பிரம்மராட்சஸாக திரியும்படியா இருக்கு. ஆனா 4வது வர்ணத்துக்கு கீழே குலம் தாழ்ந்த சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டால சண்டாளர்களாகினும் என்று பஞ்சம வர்ணனாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு நம்பாடுவான் என்று சொல்லக்கூடியவன் இந்த பிராமண குலத்திலே பிறந்து பிரம்மராட்சஸா தெரிகிறானே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த விற்த்தாந்தம் கைசிக புராணம். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு தன்னேற்றம் தெரியுமா அது. இந்த கைசிக புராணத்துல இந்த நம்பாடுவான்கிறவர் திருக்குறுங்குடி, நேற்றையே சொன்ன திருக்குறுங்குடி திவ்யதேசத்துல எம்பெருமான் ரொம்ப அழகோட கூடியவரா இருப்பார். பெருமாள் கூட நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு பல விஷயங்களை வச்சுட்டு இருக்கார். அழகா திருக்குறளுடைய எம்பெருமான் நம்ம அப்படி கலர்ந்து இருக்கக்கூடியவரா இருக்கார். ஸ்ரீரங்கநாதன் புன்னகையால நம்ம இருக்கக்கூடியவரா இருக்கார். மந்தஸ்மிதம்னு பேர். ஸ்ரீரங்கநாதருக்கு இருக்கிற மந்தஸ்மிதத்தை சேவிச்சு இங்கேயே செட்டில் ஆனவா பல பேர் இருக்கா ஸ்ரீரங்கத்தில். இப்ப திருக்குறளுடைய எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். எப்படி பண்றது கைங்கரியம்? இவர் அந்த வர்ணத்துல இங்கேயே எப்படி பண்றதுன்னா, ஊரெல்லாம் தூங்கின பிறகு இந்த நம்பாடுவான் விழிச்சுப்பார். எல்லாரும் தூங்குற சமயம் இவருக்கு விழிச்சுக்கிற சமயம், எல்லாரும் விழிச்சுக்கிற சமயம் இவர் திருப்பி தன் வீட்டுக்கு போகிற சமயம் ஆயிடும். அப்படின்னா ராத்திரி 8-10 மணிக்கு மேல கிளம்பி வருவார். ஜாக்கிரத விரதம்னு வச்சுட்டு இருக்காரு. தூங்காத இருக்கக்கூடிய ஒரு விரதம். ராத்திரி போய் கோயில்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நின்று, ஸ்ரீரங்கம் கோயில் தான் ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று ராத்திரி அந்த பெருமாளுக்கு பாடுகிற கைங்கரியத்தை தொடங்கி விடியற்காசால 3-4 மணி வரைக்கும் எல்லாரும் வருவதற்கு முன்பு வரைக்கும் பாடி விட்டு புறப்படுவர். சரி, பாடுறீரே என்ன கிடைக்கும் உமக்கு? பாடுறதே பிரயோஜனம். திருவரங்க யாத்திரை போகிறோமே, யாத்திரை போவதே பிரயோஜனம். பகவானை சேவிக்கிறோமே, சேவிப்பதே பயன். அதை போல அவர் பாடுவதே பயன். இப்படி 1 நாள் 2 நாள் பண்ணினார்னா பெரிய விஷயம் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறதே பெரிய விஷயம். சொன்னார், ஏகாதசின்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பஞ்சாங்கத்தை பார்த்தா இல்ல, பசி அதிகமா எடுத்தா இன்னைக்கு ஏகாதசி. பசியே இல்லைன்னா பரவாயில்ல, ஒண்ணும் தெரியறது இல்லை.
இப்ப ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம்னா, இவர் ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, 12 வருஷம் இருக்கு இந்த ஜாகிரத விரதம் இருக்கு. 12 வருஷ காலம் நாள்தோறும் அப்படி இருக்க எம்பெருமான் திருவள்ளம் உகக்கிறான். அப்பா இவருக்கு என்ன லோகம் கொடுக்கிறது, சரி கொண்டு போய் இந்திரலோகத்தை கொடுப்போம் அப்படின்னு இந்திரன் வஜ்ராயுதத்தோட வந்து இவரை வரவேற்கிறான். வந்து சேவிச்சு வாரும் 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 அவருக்கு ஆசனத்தை இட்டு அங்க அமர செய்தா, இந்திரன் ஏதோ பாட்டு பாடினு அதை கழிச்சுட்டு இருக்கானே ஒழிய இவர் அவனையே பார்க்கல. அங்கேயும் வீணை வச்சுக்கிறார், பெருமாளை பாடிட்டு இருக்கார். இந்திரலோகத்தையும் போய் பகவானை பாடுறதுதான் வச்சுட்டு இருக்காரு அவருக்கு. அதுல சொல்றாரு பெருமான், இந்த நம்பாடுவான் இருக்கானே, இந்த நம்பாடுவான் பாடிட்டு வரச்ச ஒரு பிரம்மராட்சச வந்து பிடிச்சுது. இது கேட்டது, என்ன உன்னை நான் அப்ப சாப்பிட போறேன். உடனே அவன் சொன்னான், பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ, ஆனா எனக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கொடு, ஒரு 2 hours பர்மிஷன். என்ன, நான் பாடிட்டு இருக்கேன் பெருமாளுக்கு, இந்த விரதத்தை கைவிட்ட கூடாது, போய் பாடிட்டு வரேன். பிரம்மராட்சச நல்லா சிரிச்சுது, என்ன போய் ஒரு முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா நீ? யாராவது ஒருத்தன் உயிர் போற இடத்துல தப்பிச்சுட்டு போயிட்டு திரும்பி வருவானா? இந்த ஜோசியத்தெல்லாம் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு புறப்பட்டேன்னா இந்த இடம் உங்களுக்கு ஆபத்து, என்ன சிகப்பு ஆபத்து, இன்னைக்கு பச்சை ஆபத்துன்னா இவர் போயிட்டே இருக்கிறது, திடீர்னு டிராபிக்ல போட்டானா கண்ணை மூடிதார். அங்கே கண்ணை மூடினா சிக்னல் பார்த்தா தானே போக முடியும் அழகா. ஒரு ஆபத்துன்னு சொன்னா தாண்டி போவோமா? உயிரே போகும்னா வருவியா திரும்பி? அப்ப சத்திய பிரமாணம் பண்ற, ரொம்ப ஆச்சரியம். 18 சத்தியங்கள் பண்ற, மீண்டு வரலைன்னா இந்த பாபம் எல்லாம் எனக்கு வந்து சேரட்டும், ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை கொடாதே என்கிறான் யாவன் ஒருவன், அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவந்திலேன் ஆகிறேன்கிறான். இப்படி 18 பாவம் பண்ற. கடைசியா சொன்ன பாவம் என்ன தெரியுமா? சர்வஸ்மா பரனான சர்வஸ்வாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் மற்ற தேவதைகளையும் சமம்னு ஒருத்தன் சேவிக்கிறான் பாருங்க கை கூப்பி, அவன் எந்த லோகத்தை அடைவான்? அவன் நித்திய சம்சாரியா போவான் இல்லையா? அதை போல ஒரு பாவத்தை அடைவேன் என்று வார்த்தை சொல்றார். கேட்ட உடனே அந்த பிரம்மராட்சசு, ஐயோ இவன் சத்தியவான், இவன் அனுப்ப வேணும்னு சொல்லி அனுப்பிட்டு மீண்டும் திரும்பி வர. நம்பாடுவான் சீக்கிரம் பாடி முடிச்சுட்டு திரும்பி வேகமா வர. அப்போ ஒருத்தர் தடுக்கிறார், ஒரு புருஷன், இருப்பா என்ன வந்ததை காட்டும் வேகமா போறியே, எங்க போற இவ்வளவு வேகமா அப்படின்னு கேட்டா, இல்ல ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? ஏதாவது வாங்கிக்கணுமா? இல்ல ஒன்ன கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என் உயிரை கொடுக்கணும். ஏன்பா உயிரை கொடுக்கறதுக்கு இப்படியா போவா யாராவது ஒரு வேகமா? எங்கேயாவது போவோமா இத்தனை வேகமா? அவர் கேட்கிறார் அங்கேருந்து, இவ்வழி ஒழிய வேறு வழிகள் உண்டு, இத்தேசம் ஒழிய வேறு தேசங்கள் உண்டு, கொஞ்சம் தலைமறைவா இருக்கலாமே, அப்புறம் போய்க்கலாமே. இது சொன்னா இல்ல இல்ல போயே தீரணும். இப்ப நம்பாடுவான் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சத்தியத்தை தப்பிலும் என் சுவாவம் சத்தியத்தை தப்பாதிரே. என்னுடைய சுவாவம் சத்தியத்தை ஒரு நாளும் தப்பாதபடி இருக்கும்னு வார்த்தை சொல்ல அந்த புருஷன் குளிர நோக்கினான். யாருன்னா சாட்சாத் பகவான். அவரை குளிர நோக்கி அனுப்பி வைக்கிறார். டெஸ்ட் பண்றதும் அவர் தான், கட்டாட்சிக்கிறதும் அவர் தான். நம்பாடுவான் மீண்டு வருகிறார். வந்து பிரம்மராட்சச பார்த்து சொல்றார், பா நீ இப்ப என்ன எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்னப்பா அக்ரிமெண்ட்டை மாத்திட்ட, இப்ப கொடுக்குறேன் தானே சொன்னேன். இல்ல இல்ல இப்ப இது வேண்டாம், எனக்கு வேற ஒன்று வேணும். என்ன, இத்தனை காலம் நீர் பாட்டை பாடினீரே அதனுடைய பலத்தை கொடும்னு கேட்டேன். நாமளா இருந்தா கையோட கொடுத்துட்டு முதல்ல கிளம்பிடுவோம், ஆட விடுப்பா முதல்ல. ஆனா நம்பாடுவான் அதனுடைய வைபவத்தை உணர்ந்தோம், அதனுடைய மேன்மையை உணர்ந்தோம். அவர் சொன்னார், அதெல்லாம் தர முடியாது உனக்கு. சரி இத்தனை காலம் வேண்டாம், ஒரு வருஷத்தினுடைய பலத்தையாவது கொடு. அதுவும் முடியாது. வேண்டாம், ஒரு மாசம் பாடினது கிடையாது. இல்ல இல்ல ஒரு நாள் இரவு பாடினாயே அது ஒரு பலனையாவது கொடு. ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு மோட்சம் உண்டாகும் என்று வார்த்தை சொல்ல, அப்ப நம்பாடுவான் அன்னைக்கு கைசீக பண் என்கிற ஒரு பண்ணை பாடி அந்த பண்ணினுடைய பலத்தை உனக்கு கொடுக்கிறேன். இதை சொல்லுபவரும் பாடுபவரும் கேட்பவரும் எல்லாம் எம்பெருமானுடைய பெருவீடு பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அங்க அதுல என்ன தேறுகிறதுனா, நம்பாடுவான் மோட்சத்தை கொடுத்தது. அதுல எழுதி காண்பிக்கிறார் ஆச்சாரியர்கள். இந்த நம்பாடுவான் செய்த கைங்கரியம் இருக்கே, அந்த கைங்கரியத்துல அவர் பாடினது இருக்கே, பாசுரங்கள் ராத்திரி எல்லாம் பாடினாரே, பாடினதுல நம்ம புத்திக்கு புரியறதுக்காக சொல்லிக்கிறார் எம்பெருமான் காமிக்கிறச்சே. ஓரொரு அக்ஷரத்திற்கும் அவர் பாடுறச்சே ஒரு ஸ்லோகம் இயற்றி போனார்னு சொன்னா, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம்னா ஒரு ஸ்லோகத்துக்கு பலம் சொல்லல, ஒரு அக்ஷரத்திற்கும் ஸ்ரீ சை லேஷ இப்படி ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் பல லட்சம் வருஷம் இந்திரலோகத்துல வாழணும்.
அந்த ஒரு அக்ஷரத்திற்கு அத்தனை பலம் உண்டு, உயர்ந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு காட்டி அருள்கிறார் இந்த இடத்துல காண்பிக்கிறச்சே. அப்போ ஒரு கைங்கரியம் அனன்ய பிரயோஜனமாக வேறொன்றை எதிர்பார்க்காது செய்கிற பொழுது எம்பெருமான் திருவுள்ளத்திலே எப்படி உகப்பை விளைவிப்பதாக மாறும். இதைத்தான் பகவத்கீதையிலே சொல்லி காண்பிக்கிற ஆச்சரியமா எம்பெருமான் 14வது அத்தியாயத்திலே கீதையிலே முக்குணங்களை பத்தி சொல்ற. சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்குணங்கள் அது எப்படிப்பட்டதா இருக்கு? சத்வம் தான் ஆனந்தத்தை கொடுக்கும், ரஜோகுணம் என்பது காரியத்திலே தூண்டும்படியா இருக்கும், தமசுங்கிறது புத்திய மழுங்கப்படும். அதுபோல நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் சத்வம் ரஜஸ் தமசு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சத்வகுணம் ஞானத்துல கொண்டு போய் மூட்டும்படியா இருக்கும் அந்த உணவுகள் எல்லாம். ரஜோகுணம் காரமா புளிப்பா ரொம்ப துவர்ப்பா அப்படி எடுத்துக்கிறது இருக்கு, அது நம்ம கொண்டு போய் துக்கத்திலே மூட்டும்படியாக இருக்குங்கிற. தமசை சொல்லக்கூடிய, அதாவது ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடியது, எது ரொம்ப நாள் ஆனதோ அதெல்லாம் இன்னைக்கு பேர் சொல்லிட முடியாது, வெளியில நிறைய அதான் வைக்கும்படியா வச்சுட்டு இருக்கா பூர்த்தியா. அதெல்லாம் எடுத்துக்கிறச்ச என்ன ஆகும்னா தமோகுணம் அதிகமாக விளைவிக்கக்கூடியது. நாம் செய்கிற தானத்திலேயும் சரி, தபஸிலேயும் சரி, யோகத்திலேயும் சரி 3ஆக பிரித்து காட்டப்படுகிறது. என்ன 3 அப்படின்னா, சத்வத்தோட பண்ணக்கூடிய தானம் இருக்கு, ரஜோகுணத்தோட பண்ணக்கூடிய தானம் இருக்கு, தமஸோடு பண்ணக்கூடிய தானங்கள் இருக்கு. அது போல சத்வத்தோட பண்ணக்கூடிய தபஸ் இருக்கு, ரஜோவோட பண்ணக்கூடிய தமஸ் இருக்கு, தமஸோட பண்ணக்கூடிய இது சிரேஷ்டம்னா சத்வகுணத்தோட செய்யப்படுவதுங்கிறது சிரேஷ்டம். சத்வகுணத்தோட என்ன பண்றதுன்னா அகங்காரம் அற்றவனாய் எம்பெருமானுடையவன் என்று பாவித்துக் கொண்டு எம்பெருமானுக்காகவே அர்ப்பித்து செய்யக்கூடியது இருக்கு, பலத்தை எதிர்பார்க்காம செய்யக்கூடியது இருக்கு. அத போல ஒரு சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்று எம்பெருமான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறான். இதத்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்ப சங்கல்பம் பண்ற செய்யும் ஸ்ரீ பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம். சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே என்ன பண்றோம்? எம்பெருமானுடைய ஆஜ்ஞை, அதனாலே செய்யப்படுகிற பகவத் கைங்கரியம். கைங்கரியம் கைங்கரியம்னு பேர் சொல்றோம். அதனால கைங்கரியம்னு ஏன் பேர் சொல்றோம்? கைங்கரியம்னா என்ன ஆகுது அப்படின்னா கிங்கரஸ்ய பாவகா கைங்கரியம். கிங்கரன்னா வேலையாள். வேலையாள் எப்படி இருக்கணும்னா கிங்கரம்னு ஒரு வேலையாளுக்கு பேர். அவன் எப்பவுமே எஜமானன்ட்ட கேட்டுட்டு இருப்பானா, கிம் கரோமி கிம் கரோமி, என்ன செய்யட்டும் அப்படின்னா எஜமானர் ஒரு வேலையை கொடுக்குற, வா இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பறதுக்குள்ள முடிச்சுட்டு வந்து நிப்பானா. இது உள்ள வச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? கிம் கரோமி. இதை எடுத்துட்டு கொண்டு போய் மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க, மறுபடியும் அதை வச்சுட்டு ஓடி வந்து நிற்பான். அடுத்தது என்ன பண்ணணும்? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனா வேலையார் அதை பார்த்துட்டே இருக்கான். திருப்பி அரை மணி நேரம் கழிச்சு கேட்டா என்னப்பா எடுத்து வைக்கலையான? இல்ல எடுத்து வைக்க சொன்னேன், நானே எடுத்துட்டு போட்டோமா வேற யாராச்சும் எடுத்துட்டு போட்டோமா? அவன் ஒரு 10 கேள்வி கேட்பான் பாருங்க. எஜமான சொல்லுவார், வேண்டாப்பா நீ அப்படியே நின்று நானே எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா அப்படி இருக்கக்கூடாதான். கிங்கரன் எப்படி இருக்கணும்? கிம் கரோமி கிம் கரோமி, நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டும் அப்படி மேற்கொண்டு செய்பவனா இருக்கணுமா? அவனுடைய பாவத்திற்கு பேரு தான் என்ன? கைங்கரியம். கிங்கரஸ்ய பாவகா என்று காண்பிக்கணும். எம்பெருமானுக்கு என் செய்வன் என் செய்வன் அப்படி இருக்கணுமா? ஒரு அடியவனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன பேரு? தொண்டன்னு பேர். தொண்டு செய்து இருக்கக்கூடியவருக்கு தொண்டன்னு பேர். ஆழ்வார் அழகா சொல்றார், தொண்டுக்கே கோலம் பூண்டு. தொண்டுக்கே கோலம் பூண்டு திருமாலை பாசுரம். திருமாலை பாசுரம் இருக்கு, ரொம்ப அழகான பாசுரம். கேட்க கேட்க நமக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிறது. அங்கங்க ஆழ்வார் நிறைய நமக்கு சில விட்ட மறைச்சி வச்சிருக்கார். வேற பெண்டிரார் சுகங்கள் உயிர்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு ஒன்று இராக்கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தந்துடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுத முன்னா தொழும்பர் சோர் உகக்குமாரே. 2 பூணுதலை பத்தி சொல்றார். தொண்டு பூண்டு அப்படின்னு ஒன்ன சொல்றார். அதற்கு முன்பு சொல்லக்கூடிய பெரியதோர் இடும்பை பூண்டு அப்படின்னு காண்பிக்கிறார். பெரியவாச்சாங்க ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். பெண்டிரால் சுகங்கள் உயிர்ப்பான், உலகத்துல இருக்கிற சுகத்தையே பெருசா பாவிச்சுண்டு கீதையில எம்பெருமான் சொல்றான். பெருமாடா அதெல்லாம் இல்லப்பா, சாஸ்திரமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என்ன இருக்கு? ஆண் பெண் கலவி இன்னும் சுகம் இருக்கு. இதான்ப்பா இந்த உலகம், நீ பாட்டுக்கு எப்படி வேணா இருக்கு. அதுவும் இன்னைக்கு கேட்டா இஷ்டத்துக்கு லாபம் பார்த்தா எப்படியெல்லாம் உங்களுக்கு லிப்பிங்கிறான், ஏதோ சொல்றான், சொல்லிட்டே போறான். ஒன்னும் புரியாத வண்ணம் இருக்கிறது நமக்கு பார்த்தா. எல்லாம் சாஸ்திர விருத்தம், நாஸ்திக வாதமா இருக்கக்கூடிய எம்பெருமான் கீதையிலேயே கண்டிக்கிறார் ஆச்சரியமா.
இப்ப இவன் சொல்றான் ரொம்ப ஆச்சரியமா, எப்படி இருக்கக்கூடியது? பெரியதோர் இடும்பை பூண்டு. திருமாலையில தொண்டரடியாழ்வார் காமிக்கிறச்சே பெரியதோர் இடும்பை, பெரிய ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறான். அல்பமான உலக அதாவது உடலுக்குண்டான சுகத்திலே ஆசைப்பட்டு தெரியக்கூடியவன் மீண்டும் மீண்டும் இடர்களிலே மாட்டிக்கொள்கிறான். ஆனா பகவானுக்கு தொண்டு செய்பவன் இருக்கக்கூடியவன் இருக்கானே, அழகான தொண்டராக இருக்கக்கூடிய கோலம் பூண்டு அப்படின்னு காண்பிக்கிறான். அது எப்படி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன கதையை சொல்றாரு. கணவன் மனைவி 2 பேர் வாழறாங்க ஒரு ஊர்ல. இந்த கணவன் ரொம்ப அடங்கியவரா இருக்கிறவன். எப்படின்னா மனைவி சொல்றத கேட்டு இருக்கக்கூடியவர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கணவனுடைய நண்பர் அந்த ஊருக்கு வர செய்தி வருது, நான் உன்னை பார்க்க வரேன். உடனே அந்த கணவரானவர் தன்னுடைய மனைவிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிற. அது ரொம்ப பெரிய விண்ணப்பம் தான். இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை நீ கேட்கும்படியா இருக்கணும். மனைவி யோசிக்கிற, பார்ப்போம் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. இல்ல இல்ல ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர் வராரு, ரொம்ப காலம் என்னோட படிச்சவர், பார்த்தா ரொம்ப தப்பா நினைச்சுப்பார். உடனே அவன் சொல்றா, போனா போறது சாங்ஷன், ஆனா லிமிட்டட் டு 3 times. அப்படின்னா 3 முறை மட்டும்தான், அதை தாண்டி நீர் போச்சு பாத்துக்கும் அப்படின்னு. சரி அதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். அவர் நண்பர் வந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா இன்னைக்குதான் ஒரு சான்ஸ் வேற கிடைச்சிருக்கவர், எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கவர். உடனே வந்த உடனே இங்க இருந்து அவர் மனைவியை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள வந்திருக்கா, தீர்த்தங்களை கொடுக்க மாட்டியா அப்படின்னு அங்கேருந்து கத்துறார். உடனே அவர் பதவச்சுன்னு ஓடி வரா, தீர்த்தத்தை வச்சுட்டு போறா. அப்ப இப்படி ஒண்ணுன்னு காமிச்சார். நண்பருக்கு எவ்வளவு பாரு அழகா, ஒரு தடவை தீர்த்த வச்ச உடனே அது ஒண்ணுன்னு சொல்ற கூட இருக்கு, அவருக்குள்ள என்னன்னு புரியாத. அதுக்கப்புறம் இலைய சேர்க்கணும். இலைய சேர்த்த ஆச்சரியமா பிரசாதங்கள்லாம் பரிமாறும்படி ஆச்சு. அப்ப முதல்ல இலைய சேர்க்கறச்சே கொஞ்சம் தாமதமாறச்சே கத்துறாரு அவர், என்ன இன்னும் இலைய சேர்த்து வைக்காம இருக்கிறச்சே அப்படின்னு. 2 பேருக்கு அப்புறம் இலைய சேர்த்த உடனே 2ன்னு காமிச்சு. 2 இலைய சேர்த்தா 2 காமிக்கிறா போட்டிருக்கே அழகா. அடுத்தது கரிமத சாதிக்கிறார். அங்கிருந்து தீர்த்தம் வைக்க மறந்து போயிட்டா பாவம். தீர்த்தம் வைக்க மறந்தான்னு உடனே இவர் திருப்பி கத்துறாரு, தீர்த்தம் கூட வைக்க துப்பு இல்லையா அப்படின்னு கத்தின உடனே நேரா தீர்த்தம் 2 பேருக்கு வச்சுட்டு போறச்சே 3. இப்பதான் அவருக்கு புரியல, 2 தானே வச்சா ஏன் 3ன்னு சொல்றா. அப்புறம் பார்த்தார், பிரசாதம் எடுத்துட்டு வரச்சே பிரசாதத்தை கொஞ்சம் இறக்கி வச்சு எடுத்துட்டு வரது கொஞ்சம் தாமதமா இருக்கு. அப்ப அவர் கேட்டுட்டு இருக்காரு, இன்னும் கொண்டு வரலையா சாதம், என்ன உனக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லையே அப்படிங்கிறச்சே நேரா அந்த காலத்துல மண் சட்டியில தானே பிரசாதம் பண்றது, அவர் தலையில போட்டு உடைச்சாலாம் போட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா அது நேரம் கழுத்துல போய் ஆபரணமா மாற்றிதான். அந்த அழகா அந்த மண்பானை ஒரு பாதி உடைஞ்சி இந்த இடத்துல மாடித்தான். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொன்னார், வெண்டிரார் சுகங்கள் இப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு, இதான்ப்பா ஆபரணம். கடைசியா கிடைச்சது எது, இதுதான் கடைசி நின்னதுன்னு காண்பிக்கிறார் வியாக்கியானத்துல. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, இல்ல எம்பெருமானுக்கு தொண்டுக்கே கோலம் பூண்டு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிற அலங்காரம் இருக்கு, அத போல தலை சிறந்தது உலகத்திலே வேற எதுவும் இல்லை என்று கொண்டாடி காண்பிச்சார் அழகா. ஆச்சாரியர்கள் எல்லாருமே தொண்டர் தொண்டர் தொண்டர்னு வாழக்கூடியவர்கள். தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன்னு வார்த்தை சொன்னார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன் திருநாமத்திலேயே தொண்டரடிப்பொடின்னு பேர் சொன்னார் அழகா. அங்கேருந்து நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று வார்த்தையிட்டார். அது மட்டும் இல்லாதபடி எம்பெருமானார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்க ஸ்ரீயை அற்புதமாக ஆக்கி வைத்தார். எத்தனை பேர் கைங்கரியம் என்ற வாய்ப்பை கொடுத்தார் தெரியுமா எம்பெருமானார். 10 கொத்தா இருந்ததை 20 கொத்தாக ஆக்கி பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் சாத்தாத முதலிகளுக்கும் சேர்த்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல கைங்கரியத்தை வகுத்து கொடுத்தார் எம்பெருமானார். இவரவர்கள் என்னென்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அழகா பிரிச்சு கொடுத்து எம்பெருமானார் ஏற்படுத்தின நடைமுறைதான் இன்னி வரைக்கும் நாம ஸ்ரீரங்கத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்படி பண்ணக்கூடிய கைங்கரியம் எங்க வம்சத்துல கூறத்தாழ்வான் பண்ணின கைங்கரியம். பெரிய செல்வந்தர், நிறைய அன்னதானம் பண்றவர். ஒரு நாள் வரதராஜரும் பெருந்தேவி தாயாரும் பேசிக்கிறத கேட்டுட்டு திருக்கட்சி நம்பிகள் சொன்னார், உபதி தான் பேசினார். ராத்திரி கதவை அடைச்ச உடனே இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றாருன்னு அத்தனை செல்வந்தரோன்னு பெருந்தேவி தாயார் கேட்டார்னு உடனே அன்னைக்கு விட்டெறிந்தார் செல்வர். வரச்சே மனைவி பயப்படுறா, என்ன இங்கதான் திருடர்கள் உண்டா, எல்லாத்தையும் விட்டுட்டோமே என்ன பயம். இல்ல பொன்வட்டியில் மட்டும் வச்சுட்டு இருக்கேன் தேவர் பால் அமுது செய்வதற்காக. அதையும் வாங்கி விட்டெறிந்தார் புறத்தாழ்வான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆச்சாரிய கைங்கரியமே எல்லாமாக வாழ்ந்தார். ரெண்ட் கொடுக்கணுமே,
அட்வான்ஸாவது எடுத்துட்டு வர வேண்டாமா? நிச்சயப்படி செலவுக்காவது வேண்டாமா? ஒண்ணும் இல்லை. வெறும் கையோடு வந்து நிற்கிறார் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திற்கு. வெறும் கையர் இல்லை, அவர் பெரும் கையர், பெரிய பெருமாள் ஆகிற பெரும் கையை உடையவர். அவர் கொடுத்து வச்சிட்டு இருக்கார். அவருக்கு வச்சு நாள்தோறும் அவரை ஸ்ரீரங்கநாதன் தன் கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டான். புராண பட்டனம் அவர் தான், காத்தால பஞ்சாங்க வாசிக்கிறது கூறத்தாழ்வான் தான். இதெல்லாம் அற்புதமான ஒரு கைங்கரியம். என்ன கைங்கரியத்துல பிரதிபலன் என்னன்னா, எதையும் எதிர்பார்க்காதே கைங்கரியம் செய்வதே, எம்பெருமான் திருவுள்ள உகப்பிற்கு வேண்டியதாக செய்வதே, அதுதான் கைங்கரியம்னு சொல்லுவது. அதுல இருந்து எனக்கு என்ன பயன் இல்ல, செய்வதாலே எம்பெருமான் திருவுள்ள உகக்குறான். அவன் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் பண்ணினதால எம்பெருமான் திருவுள்ள முகந்தான். அதுதான் அடியன் செய்திருக்கக்கூடிய தொண்டு. எம்பெருமானுக்கு உகந்திருக்கக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி கொண்டு போய் சேர்த்த, அதாலே எம்பெருமான் திருவுள்ள முகந்தானே, அதுதான் தொண்டுன்னு பேர். இந்த தொண்டாக நாம் செய்யக்கூடியது பிரதிபலனை எதிர்பாராத செய்யக்கூடிய கைங்கரியத்துக்கு என்ன பலன் கிட்டும்னா, தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு அந்த கைங்கரியம் பலன்களை கொடுத்திருக்கும். எங்க பார்க்கலாம், ஏதான ஒரு கம்பெனியில போட்ட டெபாசிட் சுவாமி 4 தலைமுறையாகி நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாடா? எங்க கொள்ளுப்பாட்டனார் போட்ட டெபாசிட் இன்னைக்கும் அந்த கம்பெனி கொடுக்கறதுன்னு, இருக்கிற காலத்திலேயே டெபாசிட் கொடுக்குற கம்பெனியே காணும் அழகா அங்கே இருந்து இல்லையா, நம்ம எத்தனை பார்க்கிறோம். ஆனா ஸ்ரீரங்கநாதன் ஆகிற இந்த தெய்வத்துக்கிட்ட கைங்கரியம்ங்கிற பிக்சட் டெபாசிட் இருந்ததுன்னா பெர்மனண்டா தலைமுறைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கோடா. எப்படி உதாரணம்னா, எங்க பரம்பரையே உதாரணம். ஸ்ரீ பராசர பட்டருடைய அற்புதமான கைங்கரியம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதா ஸ்ரீமான். ஸ்ரீமான் பேரவர். ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. என்ன ஸ்ரீமான், என்ன செல்வத்தை உடையவர்? கைங்கரியமாகிற செல்வத்தை நிரம்ப பெற்றவர். அந்த கைங்கரியம் செய்ததாலே என்னன்னா, இத்தனை தலைமுறை தாண்டி 35வது தலைமுறையில எங்களுக்கும் அது பயன் தரும்படியாக நிற்கிறது. அன்னைக்கு சொன்னதா அதையே அருளப்பாடு பராசர பட்டர்னு சொல்லிதான் ஸ்ரீரங்கநாதர் நம்மை அழைக்கும்படியாக வைத்திருக்கிறார்னா, அந்த ஆழ்வான் பராசர பட்டர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியம் தொடர்ந்து இன்றளவும் நமக்கு கிட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பலனை கொடுத்து வருவதுங்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, பல திகதேசங்கள்ல ஒவ்வொருத்தரும் அந்த பாக்கியம் பெற்றவர்களா இருப்போம். நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகள்ல பண்ணியிருக்கக்கூடிய கைங்கரியம் தான் இன்னைக்கும் நமக்கு தொடர்ந்து நமக்கு ரட்சையாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம விடாத எம்பெருமானிடத்திலே ஈடுபடுத்தி கொண்டு வருகிறது. எல்லாரும் பிராமணர்கள் மட்டும் இல்லை, கீழே சாமானியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எம்பெருமானிடத்திலே எதையும் எதிர்பார்க்காது செய்திருக்கக்கூடிய கைங்கரியம் இருக்கு. அது கொண்டாடும்படியான விஷயம். குறும்பருத்த நம்பின்னு இருக்கார் பாருங்க, திருவேங்கடையான் பக்கத்துல அப்படி வரைஞ்சிருப்பார் குறும்பருத்த நம்பி. அவர் மண்ணால புஷ்பம் பண்ணி பெருமாளை சமர்ப்பிப்பார். இருந்த ஊர்ல இருந்த இடத்துல சமர்ப்பிப்பார். அத திருவேங்கடமுடையான் தன்னுடைய திரு முடியிலே தாங்குவான். ரொம்ப ஆச்சரியம். தொண்டைமான் சக்கரவர்த்தி ஸ்வர்ணத்தால புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறார். அதை திருவேங்கடமுடையான் கீழே தள்ளிடுறார். இவர் மண்ணால சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புஷ்பத்தை தன் தலையில தாங்குகிறான் திருவேங்கடமுடையான். இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒண்ணுமே புரியல. யார் இது? மண்ண செய்த புஷ்பத்தை யார் கொடுக்கிறா? பெருமாள் காண்பிச்சு கொடுக்கிற கோயில கிராமத்துல பாரு, போய் பார்த்தா ஒரு குயவன், வெறும் மண்பாண்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குயவன். எல்லாம் முடிஞ்சு அந்த மண்பாண்டெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் செம்மண் மீதி இருக்கும் பாருங்க, அதை எடுத்துக்கலாம். அந்த களிமண் எடுத்து அந்த களிமண் அப்படி புஷ்பமா பண்ணிட்டு கடைசியா திருவேங்கடமுடையான் திருவடி கீழ் சமர்ப்பணம் அப்படிங்கிறத திருவேங்கடமுடையான் வாங்கிக்கிறார். இதை பார்த்து அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி விழுந்து சேவிச்சான். அவரப்பா எவ்வளவு பெரிய பக்தர் நீ, நானா பக்தனா, நீ யாருன்னு ராஜாவே அடையாளம் தெரியல அவரு. நான் தான் ராஜா இந்த ஊருக்கு. இப்ப எதற்காக இங்க வந்தா? இல்ல உங்களுடைய பெருமை தேடி. என் பெருமை என்ன இருக்கு? நான் ஏதோ புயவன் இல்ல இல்ல, பெரிய பக்தர் நீர். என்ன பக்தர்? நாள்தோறும் நீர் இங்க சமர்ப்பிக்கிற இந்த 2 மண்ணாலான புஷ்பத்தை தான் திருவேங்கடமுடையான் சுமந்து இருக்கிறார். என்னோட பொன்னான புஷ்பத்தை தள்ளிட்டார் அப்படின்னு வார்த்தை சொல்றான் அழகா. ஓஹோ, இத உனக்கு சொல்லிட்டாரா திருவேங்கடமுடையான்? கோபமா கேட்ட, உனக்கு சொல்லிட்டாரா இத அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரங்கத்தை போய் எப்படி சொல்லலாம்? கணவன் மனைவி அவ ரூம்குள்ள பேசிட்டாங்க, அதை வெளியில போய் சொல்லுவாளான்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை எப்படி அவர் உன்னிடத்துல சொல்லலாம்? அவருக்கு ஒரே கோவம். நாமனா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு பிளெக்ஸ போட்டு முதல்ல போட்டுருவோம் அழகா, திருவேங்கடமுடையான் கொண்டாடினவர். ஆனா அந்த இடத்துல அவர் அப்படி இல்லை. அவருக்கு என்ன கோபம்னா, திருவேங்கடமுடையான் சண்டையிட்ட
இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்று அப்பொழுதே பரமபதித்தார் அவர். குறும்பருத்த நம்பின்னு அவருடைய சரித்திரம் காட்டப்படுகிறது. இப்ப என்ன தெரிகிறதுன்னா, கைங்கரியத்திலே எம்பெருமான் திருவடி கீழே எதையும் எதிர்பார்க்காதே செய்திருக்கக்கூடிய மகான்கள் யாரோ சில பேர் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். ஆனா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல எம்பெருமான் தொடர்ந்து அவிச்சின்னமா அந்த பரம்பரையை உருவாக்கி வருகிறார். இந்த உருவாக்கி வந்ததுல தான் நமக்கு திருடி ஸ்ரீ உவே சிங்கமயங்கார சுவாமி கிட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகானுபாவர். ஆச்சரியமா நேதி சொன்னோம், அவர் அனுயாகம் செய்வதில்லை, அதனாலதான் அனுயாக ஸ்ரீமான் அப்படின்னு அவருக்கு அற்புதமான விருது பட்டபிரான் சார்பிலே கொடுக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிட்டப்பெற்றது எங்களுக்கு. யாகம்னா எம்பெருமானுக்கு பண்ற திருவாராதனம், அனுயாகம்னு சொன்னா ததியாராதனம், அடியார்களுக்கு பண்ணுவது. இந்த பசித்த வயிறுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பது இருக்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க உள்ளையும் சரியா மேனேஜ் பண்ணணும், தலையை சரியா நடக்கிறதா வந்திருக்காளா இல்லையான்னு, வரவாளையும் சரியா கவனிக்கணும். இங்க நிறைய பேர் வந்து அங்க கொஞ்சமா இருந்தாலும் போச்சு, அங்க நிறைய பேர் இருந்து இங்க கொஞ்சமா இருந்தாலும் போச்சு. இதையெல்லாம் சமாளித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் இருக்கு. ரொம்ப திறம்பட அந்த சுவாமி செய்து போந்தார். அழகா நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அழகா அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்து விருந்தோம்பலும் ஒன்றே அமைய பெற்றவர். அழகா வள்ளுவர் சொல்ற விருந்தோம்பல்ல, மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம்னு ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை ஒரு தடவை முகர்ந்து பார்த்தேன்னா அது வாழிடும். அத போல விருந்து கொடுக்கறச்சே என்ன பண்ணக்கூடாதுன்னா, முகம் தெரிந்து கொஞ்சம் மூஞ்சி அப்படி திருப்பினா போருமா, வேற எதுவுமே பண்ண வேண்டாம், அவ அழுது போயிடும். ஓ இதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கா சுவாமி? முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து, அப்படி விருந்து போயிடுமா. இப்ப என்ன பண்ணணும், வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்கணும், இன்முகத்தோடு பரிமாற வேண்டும். உபச்சாரம் அற்புதமா இருக்கணும். அழகா இப்ப ஆகையாலதான் அந்த காலத்தை ததியாராதனை பண்றச்ச எப்படி பண்ணுவா, தாங்களே போய் பண்ணுவா. பெரியோர்கள் இருந்தாங்கன்னா அவளே அவர்களுக்கு சாதித்து விசாரித்து போருமா இன்னும் வேணுமாங்கிறத கேட்டு, அப்படிப்பட்ட ததியாராதனை சக்கரவர்த்தியாக இருந்தார்னு சொல்றோம். அனுயாக ஸ்ரீமான் அந்த சுவாமி எழுந்தருளி இருந்தார்னா எல்லாருக்கும் இந்த ததியாராதன கைங்கரியங்கள்ல அன்வைக்கும்படியாக செய்து, ஏன்னா திடீர்னு பல பேர் வந்தா அவளுக்கு உடனே அந்த தலிகையை ரெடி பண்ணி பிரசாதங்களை சரியா பண்ணி அதற்கு அவர்களுக்கும் சேர்த்து கொடுக்கும்படியாக பண்ணக்கூடிய அற்புதமான கைங்கரியம். அதற்கு மேலே இந்த திவ்ய தேசங்கள் நாம சொன்னோம், உகந்தருள இல்லங்கள்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. கூகுள் மேப் போட்டுக்கலாம், எங்க வேணா போய் தங்கிக்கலாம், இங்கேருந்தே ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம். ஆனா அன்றைய தினம் அந்த சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த வசதிகள்லாம் எதுவும் இல்லாத இருக்கக்கூடிய காலத்திலேயே அத்தனை பேரையும், அதுவும் பெரியோர்களை ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு சென்று சுவாமி பல அடியார்களையும் பல திவ்யதேசங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்க அது சிரமமே இல்லாதபடி சேமிக்க பண்ணி. சிரமம்னா நமக்கு இந்த உடல்ல இருக்கிற சிரமம் நிறைய இருக்கு. வீட்டுல ஒரு சில அபியாசம் வச்சுட்டு இருக்கோம், காத்தால எழுந்தா இதை குடிக்கணும், அதுக்கப்புறம் அப்படி எடுத்துக்கணும். அதை போல அங்க போறச்சே அதுவும் நமக்கு ஏதாவது வேண்டி இருந்ததுன்னா அதையும் விடாது நமக்கு செய்யக்கூடியவராக திவதேச யாத்திரைகள்ல வந்த அடியவர்களுக்கு ஒரு துளி கூட சிரமம் இல்லாதபடி, பதரிகாசிரமம் போனாலும் சரி, சால கிராமம் போனாலும் சரி, கரெக்டா 5 மணி 6 மணிக்கு அவர்களுக்கு பால் ரெடியானோம்னா அங்க ரெடியாயிருக்கு சுவாமி செய்யக்கூடிய கைங்கரியங்கள்ல. அப்படி ஒரு ஸ்ரத்தையோட திவதேச யாத்திரைகள்ல சுவாமி செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்களாலே பல பேர் திவதேச எபெருமான்களை சென்று மங்களாசாசனம் செய்து வந்து பல பேர் அந்த எபெருமானிடத்தில் ஈடுபட்டு அந்த எபெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாகவும் ஆகியிருப்பது. அந்த மாதிரி திவதேச யாத்திரையில முதல்ல இருந்து வழி காண்பித்தவராக சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருடைய 100வது சம்வத்சரத்துல நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம்னு சொன்னா அது பெரிய பெருமாளுக்கு ரொம்ப உகப்பான செயல். இன்னைக்கும் பரவதத்திலேருந்து இந்த சுவாமி நம்ம எல்லாம் வாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடியவராக, அவருடைய குமாரர்கள் அற்புதமா இன்னும் மேலும் மேலும் கைங்கரியங்கள் அதை தொடர்ந்து விடாத பண்ணக்கூடியவர்களாக அவர்களையும் உருவாக்கி கொண்டு இந்த கைங்கரியங்கள் அவிச்சின்னமாக தொடரும்படியாக செய்து கொண்டு அது பெருகும்படியாகவும் செய்து கொண்டு வரக்கூடியவராக எழுந்துள்ளிருக்கார். இந்த சுவாமியோட நேரடியாகவே நமக்கு நிறைய சம்பந்தம் இருந்து, அடியனும் பல சமயங்கள்ல பிரசாதம் ஸ்வீகரிக்கக்கூடிய சமயமாகட்டும், இன்னும் அவர் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை ஆகட்டும், எப்படி அழகா அது எல்லாரையும் சேர்த்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கூடி இருக்கக்கூடியதுங்கிறது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்கக்கூடியது. அதே சமயத்துல ஆச்சாரியர்கள்ட்ட உயர்ந்த பக்தியோடு கூடியது. இப்ப இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு அந்த ஆச்சாரிய பக்தி ஸ்ரத்தை இல்லாம போயிடும். ஆனா இந்த சுவாமிக்கு அப்படி இல்லை, நல்ல ஆச்சாரிய பக்தி நிரம்ப பெற்றவராக விளங்கி இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய ஒரு மகோன்னதமான ஒரு ஜெயந்தி அதாவது சதமானோத்சவமானது கொண்டாடப்படுவது என்பது கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு எல்லாருக்குமே பரம பாக்கியம். ஏன்னா அவர் தான் ஸ்ரீமான். என்ன ஸ்ரீமான்? அனுயாக ஸ்ரீமான். கைங்கரிய ஸ்ரீ அனுயாகம் செய்வதிலே ததியாராதன கைங்கரியங்களிலே ஸ்ரீமத்துவம் நிரம்ப பெற்றவர்.
ரொம்ப நிரம்பி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்னேற்றம் பெற்றவர். ஆச்சாரமா இருக்கிறவாளுக்கு தான் அது ரொம்ப முக்கியமா அதனுடைய கஷ்டம் தெரியும். இல்லாத வாழ்க்கை எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் இருந்தா கவலை இருக்கு. அந்த காலத்துலலாம் ஆச்சாரம் வச்சே ஐயோ இப்படிதான் இருக்கணும், இந்த நியதியோட இருக்கணும், அதெல்லாம் பார்த்து இருக்கிறச்சே அவர்களுக்கு ஒரு குறை வராதபடி சுவாமி செய்து கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியங்கள் இன்னும் அவர்கள் வம்சத்தவர்கள் இன்னும் அவருடைய திருக்குமாரர்கள் மட்டுமல்லானவர்கள் தொடர்ந்து அதை செய்து வருவது, அதற்காக அழகான ஒரு மலரை இட்டு வைத்து இருப்பது, இன்னும் அந்த கைங்கரியங்கள்ல பல பேரை ஈடுபடுத்தி வருவது என்பது மிக சந்தோஷமான விஷயம். அது மேலும் 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 வளர வேண்டும் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் திருவடிகளிலே அடியன் பிரார்த்தித்துக் கொண்டு, இப்ப எத்தனை ஆச்சாரியர்கள் இங்கு எழுந்துள்ளிருந்தார். கோயில் அண்ணன் சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அதற்கு மேலே அனந்தாண்டேஸ்வர சுவாமி நேத்திக்கும் இன்னைக்கும் பூர்த்தியா அடியன் தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து பூர்த்தியா நிர்வகிக்கும்படியா சுவாமி இந்த கோஷ்டியை, இந்த உபன்யாச கோஷ்டியை நிர்வகித்து போடுகிறார். அது மட்டும் இல்லை, கோயில் அண்ணன் சுவாமி அங்க ஜெகநாதன் சுவாமி எழுந்துள்ளி இருந்தார்னு பார்த்தோம் கோஷ்டியில. இப்படி எல்லாருமாக இருந்தாருன்னா அப்ப எவ்வளவு அபிமானம் அந்த சுவாமி பேர்ல இருக்கு. ஒத்தருக்கும் ஒத்தருடைய அபிமானத்தை பெற்றவராக அந்த சுவாமி எப்படி இருக்கக்கூடியவர் மேலும் பார்க்கிறோம். அகோபிலமண சுவாமி என்ன, பவுண்டரிபுரம் ஆண்டவன் சுவாமி என்ன, எல்லாருமே அற்புதமாக அவருடைய பெருமைகளை வர்ணித்திருக்கக்கூடிய விதம் அந்த நூற்றாண்டு மலர்ல காண்பிச்சிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த சுவாமியினுடைய கைங்கரியத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாராட்டுக்கள். இந்த கைங்கரியத்தினுடைய மேன்மையை உணர்ந்து நாமும் சின்ன சின்ன கைங்கரியங்கள்ல ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அதோட இல்லை, மாலை மாதம் செய்யாத கமிட்டியில் அந்த தலைவரோட போட்டிருக்கார். கமிட்டி கரெக்டாக 12 பாடசாலை முடிச்சுட்டு வருவேன். 12 பாடசாலை முடிச்சுட்டு வந்தோடனே குட்டி வந்துட்டா வெளியே பாரு எதை பாரு அப்படின்னு கரையில் குடியில் கொடுக்காத அள்ளி போட்டுருவான். அம்பி வெங்கடாச்சல சுவாமி இல்லை, குப்பை செய்யாத தெரியாது இல்லை. ஆனால் இப்போ வெங்கடாஜன் இருக்கேன், இந்த வெங்கடாஜன் இருக்கேன், வெங்கடாஜனுக்கு எல்லாம் தெரியும். அதில் 5:45 6:15 புறப்பாடு, 6:30 புறப்பாடு, 5:45 பொங்கல் ரெடியாக இருக்கணும். ஒரே ஆளாக திண்டாடுவேன். உள்ளே போய் கூட அழைச்சி கொடுத்து எல்லாம் பண்ணுவேன். அவ்வளோ இது பண்ணுறேன். அவ்வளோ அபிமானம் என் மேலே ஒரு மதிப்பு எதுக்க வரை என்னதான் ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் நடந்து சிரேஷ்டமான உபன்யாசம். உண்மையிலேயே நம்மளோட கைங்கரியம்ங்கிறது என்னங்கிறத சுவாமி இன்னைக்கு அவ்வளோ அன்வைத்தா. கணேசன் சுவாமி மேலே உள்ள ஒரு ஆப்தம், ஒரு பிரியம் வாழ்க்கெல்லாம் ஆச்சாரிய புத்தாளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த சுவாமியோட சாதிச்சதுல தெரியும். ஸோ இது எங்களுக்கு பாக்கியம். ஆச்சாரியாரோட அனுகிரகத்தை பெற்ற சுவாமிக்கு புதவர்களாக நாங்கள் இருந்தது என் பாக்கியம். இந்த விழாவை இன்னும் நான் இதுவாக சிறப்பித்து கொடுத்த பத்ரி சுவாமிக்கும் அந்தாழ்வான் சுவாமிக்கும் பெருமையோட சிறந்தாழ்ந்தி வணக்கத்தை இருக்கிறோம். அதோட பெற்றவர்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் கூடி இருந்து அதை அன்வயிக்கிறது, சொல்றதுங்கிறத விட அதை அன்வயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கைங்கரியம் தான். ஏன்னா அதை எவ்வளோ தூரம் நம்ம அன்வயிக்கிறோம், எத்தனை பேர் அதை இம்பேக்ட் பண்ணோம்னு சொல்லுவோம். சுவாமியோட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுறது, நாளைக்கு இதில் எத்தனை பேர் கைங்கரியத்தில் ஈடுபட போகிறாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே முக்கியமாக அனுபவித்தோம் அந்த உபன்யாசத்தை. எல்லாருமே அந்த ஒரு சந்தோஷத்தோட சுவாமிகள்லாம் ரொம்ப இது ஏற்பாடு பண்ணியிருக்கு. வெளியே அவசியம் வந்திருந்து அன்வைக்கணும். ஏன்னா ஸ்ரீமையா சுவாமியோட முக்கியமான அனுயாக ஸ்ரீமான்னு சுவாமி தான் முதல்ல சாதித்தார். அந்த அனுயாக ஸ்ரீமானோட நூற்றாண்டில் ஒரு முக்கியமான ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லா சுவாமிகளும் அதை அன்வைக்கணும்.
பிரசாதம் 1987 அந்த கையில் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன கொண்டு கொத்தூர்லேருந்து வரப்போ மாம்பழச்சாலை வரைக்கும் அதுக்கெல்லாம் 10 பைசாவில் நிலம் முடியாது திருமாவளி தான் விவசாயம் இருக்கும் 2 மணி 2 மணிக்கு போகணும் மத்தியானம் அந்த காலேஜில் போகணும் பிரசாதம் அவெல்லாம் ரொம்ப உயர்ந்த சாந்தி புத்தூர்லேருந்து ஏகாசி சாயந்தரம் வந்துடுவேன் 50 ரூபா சம்பளம் துவாசி அன்னைக்கு சாயந்தரம் 8 மணி வரை ராத்திரி இருந்து காலை பண்ணி எல்லாத்தையும் அழுதி போட்டு குட்டியெல்லாம் பண்ணிட்டேன் சொல்லுப்பா அவ்வளோ விசுவாசம் ரொம்ப சிங்கமையார்கிட்ட அவ்வளோ பெரிய சிங்கமையார் நீங்கள் வந்து ஆனாலும் சிங்கமையார் कावेरी मगाशीय भगवत्कोहान्तरायी भवत् कर्मक्लेशबलादि ब्रह्मणो वेलावलस्तोत्रम् यस्तो संतरतो अर्चनारणि व्यासङ्गवर्गाय भोगेऽस्मिन् कुलदेव विद्युतलान् श्रीरङ्गमालिङ्गदे பிரேமாத்திர சுவாமி நடந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாரும் கிரும பறக்கல